வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பட்டர் பீன்ஸ் காளான் குழம்பு எப்படி பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பட்டர் பீன்ஸ் காளான் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, அரை முடி தேங்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து மஷ்ரூம் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். பட்டர் பீன்ஸ் 150 கிராம் பட்டர் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, எண்ணெய், இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம 50 கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூடயே சீரகம், சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். மீதி தக்காளி தாளிக்கும் போசில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. மசாலா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோன்னே அதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து மீதம் உள்ள தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து பட்டர் பீன்ஸ் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இது கூடயே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் எப்படி நாம் பார்த்து வாங்கணும், அதை எப்படி சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டாக நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. அடுத்து தேங்காய் வெங்காயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் 3 விசில் விட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பட்டர் பீன்ஸ் காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பட்டர் பீன்ஸு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்கிக்கலாம். இந்த பட்டர் பீன்ஸ் காளான் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவு 5லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.